ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு KL2 US சேனல். இப்போ வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பாக இந்த மீடியாக்கெல்லாம் ரொம்ப சென்சேஷனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமாக ரொம்ப இதாக பண்ணிட்டு இருக்காங்க. கோவமும் ஆத்திரமும் வர மாதிரி நடந்துட்டு இருக்கு சுச்சுவேஷன். பதவியேற்பு நாளைக்கு நடக்காது. ஏன்னா ஆளுநர் வந்து என்ன பண்றாருன்னா கேரளா இது ஒரு சதி. மறுபடியும் அரசியல்ல வந்து எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ நான் வந்து அந்த எலெக்ஷன்ஸ் எலெக்ஷன் முடிஞ்சு கவுண்டிங் முடிஞ்ச அன்னைக்கே 6:30 வந்து உங்ககிட்ட என்ன சொன்னேன், விஜய்வை அடிக்கணும்னா என்ன டிஎம்கே நான் ஏடிஎம்கே வந்து ஒன்று ஜாயின் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணா விஜய்வை அடிக்கலாம். விஜய்வை அழிக்கிறதுக்கு அதுதான் அவங்களுக்கு வழி. ஆனா மக்களோட நம்பிக்கையை வந்து போட்டு உடைக்கிற மாதிரி ஆயிரும். மேபி 5 years வந்து சர்வைவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆமா, நான் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொன்னேன். ஜனநாயகத்துக்கு எதிராக நடக்கிற மாதிரி ஒரு சதி மாதிரி தான் தெரியுது. பெரிய கன்ஸ்பிரசி மாதிரி தான் தெரியுது. எப்படி அப்படின்னா, விஜய் போய் ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டாரு. அவர் தான் கிளியர் மெஜாரிட்டி. ஒரு பார்ட்டி தான் வந்திருக்கு, மெயினா வித் 107 சீட்டோட வந்திருக்கு. அப்ப அவர் கொண்டு கொடுக்குறாரு சீட்டு. அதுல வந்து காங்கிரஸ் 5 சேர்த்துட்டாங்க. அந்த காங்கிரஸ் பத்தி அப்புறம் பேசுவோம். அதுல வந்து உள்குத்து இருக்கா இல்லையா அப்படின்னு அடுத்து பேசலாம். ஆனா காங்கிரஸ் சேர்ந்து 112, மொத்தம் 108. ஆனா இதுல 2 இருக்கிறதுனால இவர் 2 தொகுதியில வின் பண்ணனால கன்சிடர் 1 போயிடுச்சு. அதனால 107 + 5 112. 112 போய் கொடுத்த உடனே பை ஆளுநர், எல்லா லீகல் எக்ஸ்பர்ட்டும் எல்லாமே வந்து வல்லுநருக்கு சொல்றது எப்படின்னா, ஆளுநரோட ரோல் வந்து என்ன அப்படின்னா, சிங்கிள் மேஜர் பார்ட்டியை வந்து கூப்பிட்டு நீங்க வந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு அவர் இன்வைட் பண்ணி ஆட்சி அமைச்சு அதுக்கப்புறம் 15 நாள்ல கொடுக்கணும். ஆனா இவர் வந்து நேற்று வந்து ஆட்சியை கலைச்சிட்டாரு. ஆட்சியை கலைச்சாச்சு. ப்ரீவியஸ் ஆட்சியை கலைஞ்சாச்சுன்னா 14 days இருக்கு நமக்கு. 14 daysல இருக்கு. ஆனா ஆளுநர் என்ன பண்ணணும், அவருக்கு வந்து போய் நீங்க லிஸ்ட் கொண்டாங்க, சைன் பண்ண கொண்டாங்க, மெம்பர் கொண்டாங்க அப்படின்னு கேட்கறது இல்லை. அது வந்து அவரோட டிஸ்கிரெஷன்ல அவர் கேட்கிறாரு. அப்படி கேட்கிறாரு. பை சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி அப்படி செய்யக்கூடாது. ஆனா அவர் அப்படி கேட்கிறாரு. அப்ப அவர் வந்து ஆளுநர் யாரு, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வருது. அப்ப பிஜேபி ஒரு நெருக்கடி கொடுத்துருக்கலாம், நீ இப்ப பண்ணாத அப்படின்னு ஒரு பயமுறுத்தத்துக்காக விஜய. ஸோ அது ஒண்ணு. இப்ப அடுத்தது வந்து என்னன்னா, இனிஷியலா வந்து இந்த சின்ன சின்ன கட்சிகள் நம்ம பேசணும்ல, நம்ம 2-3 கட்சிகள் இந்த கம்யூனிஸ்ட் சிபி எல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி, அப்ப பாமக அவங்கெல்லாம் இனிஷியலா ஒரு வில்லிங்னஸோட இருந்த மாதிரி தெரியுது. அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து டெசிஷன் எடுக்கிறத தள்ளி போடுறாங்க, மீட்டிங்கும் தள்ளி போடுறாங்க. இப்போ நாளைக்கு நடக்க வேண்டிய மீட்டிங்கும் ஒத்தி போட்டாங்க. ஸோ இப்போ இவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு, விஜய்க்கு வந்து 112ஓட நிக்குது. அன்லெஸ் அவர் வந்து என்ன பண்ணா, மற்ற பார்ட்டிலேருந்து போச்சிங் பண்ணி எடுக்கணும், அதை ஆளை கொண்டாந்து இங்கே வந்து மாறி வந்தாதான். இப்போ அதுக்கு வந்து என்ன பண்றாங்க, ஏடிஎம்கே இனிஷியலாக வந்து அறிகுறி கொடுத்த மாதிரி இருக்கு, பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வந்து லேட்டஸ்ட் ஆகிற நியூஸ் என்ன வருதுன்னா, நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ மொத்தத்துல இது வந்து என்ன தெரியுதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து மக்களை வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்கவே இல்லை. யாருமே வந்து மக்களுக்கு நல்லா செய்யணுன்ற ஆட்சிக்கு வரணும்னு இல்லை. அதாவது தவிக்காவை தவிர்த்து இவங்கெல்லாம் வந்து இப்ப நடக்கிற விஷயத்த பார்த்தா ஏன்னா நல்லா தெளிவா ஒண்ணு புரியுதுன்னா, இவங்களுக்குலாம் வந்து they put themselves first, then only they put people எப்படி போறாங்க, பீப்புளோட இதுக்கே ரெஸ்பெக்ட் இல்லாம போயிடுச்சு. அவங்களோட பீப்புளோட வெர்டிக்ட்டுக்கு வந்து மரியாதை இல்லை. அவங்க என்ன இப்ப பிளான் பண்ணது எப்படி நடக்கும் அப்படின்னா, இன்கேஸ் இது வந்து நம்ம வந்து இன்னொரு நியூஸ், லேட்டஸ்டா நியூஸ் என்ன வருதுன்னா, அவருக்கு விஜய் கொடுத்த இந்த பாது கன்வாயும் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஆனா அதையும் வித்ட்ரா பண்றாங்க லேட் நைட் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது வித்ட்ரா பண்றாங்க. இவங்க 2 பேரும் ஏடிஎம்கே டிஎம்கே இண்டிவிஜுவலா பிளான் பண்றாங்க. இது வந்து ஒரு சும்மா ஒரு வதந்தி மாதிரி கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்படி ஜாயின் பண்றது யூஸ்வலி என்னன்னா, இவங்க 2 பேரும் எலியும் புளியும் மாதிரி இத்தனை வருஷமா வந்திருக்காங்க ஏடிஎம்கே. பட் ஆனால் 2மே திராவிட கட்சிகளா இருந்தாலும் இவங்க ஆப்போசிட்ல தான் இருந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்க போய் 2 பேரும் கை கொடுத்தா அது வந்து நமக்கு விஜய்க்கு இன்னும் வந்து பயங்கர மாசதான் ஆகும். அப்ப வந்து நம்ம வந்து இங்க வந்து பயப்பட தேவையில்லை. ஒண்ணு வந்து என்னன்னா, விஜய்க்கு வந்து பயங்கர மாசம். அடுத்து வந்து மக்கள் எலெக்ஷன் வந்ததுன்னா 6 மாசத்துல சூப்பர் மெஜாரிட்டியில டிவிக்கே வர போறாரு. கண்டிப்பா வந்து சூப்பர் மெஜாரிட்டில வர போறாரு. ஏன்னா 2 பார்ட்டி இப்படி செஞ்சாங்கன்னா சொல்றீங்க 6 மாசத்துல. ஏன்னா இப்ப வந்து அவங்க போய் ஃபார்ம் பண்ணு, அவங்க வந்து பிளான் பண்ணலாம் 2 வருஷம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. அவங்களுக்கும் ரொம்ப மெஜாரிட்டி இல்லை. ஏன்னா 120 கிட்ட தான் வரும் அவங்களுக்கும். இப்ப வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் வச்சாலும்
அதுல நிறைய சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு. இல்ல எனக்கு புரியல. 2.5 வருஷம் இது என்ன நாட்டை வந்து இவங்க வந்து மக்களை வச்சு யோசிச்சு தீர்ப்பு எடுக்கிறாங்களா இல்ல வந்து அவங்க பெனிஃபிட் இதுல வெரி ஆப்வியஸா தெரியுதா சொந்த பெனிஃபிட்டுக்கு தான் இவங்க எல்லாம் வந்து பாடுபடுறாங்க. இப்ப இவரால முடியல அப்படிங்கிற பட்சத்துல இவரால பை ரைட் என்ன இவங்க சுப்ரீம் விஜய் வந்து சுப்ரீம் கோர்ட் போகலாம். ஆக்சுவலி இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போயிட்டு நான் போய் சுப்ரீம் கோர்ட் போறேன் அப்படின்ட்டு நாளைக்கு அவங்க வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கலாம். சுப்ரீம் கோர்ட் பண்ண போறேன், என்ன கால் பண்ணணும், என்ன கால் பண்ணல அப்படின்ட்டு. அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் கூட கொடுக்கலாம். அப்ப பை ரைட் மெஜாரிட்டி விஜய் தான் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும். உடனே விஜய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து 14 டேஸ்க்குள்ள 2 வாரத்துக்குள்ள அவர் வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணும் ஓட்டிங்ல அங்க. அதுதான் பை ரைட். இப்போ அதுக்குள்ள ஒன்ஸ் அவர் சிஎம் ஆயிட்டானா என்ன வேணாலும் நடக்கலாம். இங்கேருந்து உடஞ்சி வரலாம், அங்கேருந்து உடஞ்சி வரலாம், அதெல்லாம் நடக்கலாம். அது ஒரு பாசிபிலிட்டி. 2வது பாசிபிலிட்டி அப்படி முடியல அப்படிங்கிறப்ப ஆளுநர் என்ன பண்ணுவாரு, செகண்ட் கட்சி அதிக கட்சி உள்ளதை கேட்பாரு மெஜாரிட்டி. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா இது ஜனநாயகத்துக்கு டோட்டலா விரோதமா. doesn't make sense to me. people choiceக்கு என்ன ரெஸ்பெக்ட் இருக்கு? அரசியல்ல நாங்க வந்து பீப்புள் சாய்ஸ் எல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். நாங்க சர்வே பண்ணோம். நாங்க சர்வே பண்ணிட்டு வந்து அந்த 6 மாசம் நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். விஜயை ஒண்ணும் இல்லாம கூட பண்ணிடுவோம். அதுக்கு வாய்ப்பே இல்ல. விஜய் ஒண்ணும் பண்ண இது இப்ப இவங்க இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க விஜயை பார்த்து பயப்படுறாங்கன்னு தான் தெரியுது. இப்பவே வந்து இந்த ஆக்ஷன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணல அப்படின்னு பண்றப்பயே அது வந்து என்னன்னா 2 பேருமே பயங்கரமா பயந்துட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ இது வந்து அவங்க வந்தாலும் அதுல வந்து பிஜேபி ஒரு சீட்டு தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இதுல வந்து பல ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்னு வந்து பிஜேபி இது ரோல் பிளே பண்ணுதா. பிஜேபி வந்து என்ன பண்ணுது, ஓ நீ போய் காங்கிரஸோட சேர்ந்துட்டியா, காங்கிரஸோட சேர்ந்ததுனால ஓகே நான் டிலே பண்றேன் இப்ப அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதிமுக வந்து இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம். இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா அதிமுகல இருந்து சில பேர் வந்து அதுல இருந்து வெளியாகி இவருக்கு சப்போர்ட் பண்ணதான். அந்த சின்ன சின்ன கட்சிகளை வந்து 4-2-2 அந்த மாதிரி இருக்கு. அவங்க இப்ப வந்து யாரு இப்ப டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஜாயின் பண்ண யாரு சீஃப் மினிஸ்டர் ஆவா அப்படின்னு ஒரு கேள்வி கேளு. ஏன்னா ஸ்டாலின் வந்து ஏற்கனவே தோத்துட்டாரு, சட்டசபை எலெக்ஷன்ல தோத்துட்டாரு. அப்ப ஸ்டாலின் போக முடியாது. ஒண்ணு வந்து உதயநிதி ஸ்டாலினை போறதுக்கு ஏடிஎம்கே ஒத்துக்குமா, அது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு வந்து நம்ம எடப்பாடி இபிஎஸ் போறதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா. ஸோ இது வந்து இம்பாசிபிள். என்ன நினைச்ச வரைக்கும் நமக்கு வந்து இம்பாசிபிள். இது வந்து ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா கண்ணாமூச்சி விளையாட்டு கடைசியில கண்டிப்பா நம்ம சிஎம் ஆக போறது விஜய் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி அவங்க சேர்ந்தாங்கன்னா அது வந்து மாசா விஜய்க்கு தான் வந்து முடியும். ஏன்னா மக்கள் வந்து 5 வருஷம் இருந்தது வெறுப்புல தான் போய் இவர்கிட்ட போய் சேர்றாங்க. இவர் வேணும், மாற்றம் வேணும்னு தான் சேர்றாங்க. நீங்க மறுபடியும் 2 பேரும் எதிரியா இருந்தவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இவரை வரக்கூடாது அப்படின்னு செஞ்சீங்கன்னா 5 வருஷமே இருக்கட்டும், 6 மாசம் இருக்கட்டும், 5 வருஷமே நடக்கட்டும், அடுத்தது எலெக்ஷன்ல கம்ப்ளீட்டா வாஷ் அப் பண்ண போறது வந்து டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. அது கூட பிஜேபியோட வாய்ப்பா இருக்கலாம், பிஜேபியோட அல்டிமேட் எய்மா கூட இருக்கலாம். ஓ இந்த 2 பார்ட்டியும் காலி பண்ணிட்டோம் அப்படின்னு பார்ப்போம். மக்களை பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.